கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா? செம்மலை வேதனை. அதிமுக எழுச்சி இல்லாமல் கரைந்து வருவதால் கட்சியில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை வேதனையோடு அறிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டு வரும் திருப்பங்கள் அந்த கட்சியுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தேர்தல் தோல்வி, 25 எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவு, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூத்த தலைவர்கள் போர்க்கொடி என்று கட்சியில் கலைவரங்கள் வெடித்திருக்கிறது. இந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சி தரும் விஷயமாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக பார்க்கப்பட்ட செம்மலை அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவில் நடக்கும் விஷயங்கள் வேதனையாக இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த இயக்கம் இந்த கதிக்கு செல்வதை தாங்க முடியவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா? நோகுதையா மனது நோகுதையா என்று தனது ஆதங்கத்தை கொட்டி இருக்கிற செம்மலை உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுகிறது என்றும் ஆங்கில பேப்பர்கள் கேலி செய்கிற அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பெருமை சேர்க்கிற வகையில் சுயநலமின்றி இதுவரை கட்சி பணிகளை செய்து வந்ததாகவும், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் பணியாற்றி வந்ததாகவும், ஆனால் இப்போது இருக்கிற சூழல் அதிமுகவில் தொடர்ந்து பயணிக்க இடம் தரவில்லை, எனவே கட்சியில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் விலகுவதாக செம்மலை தெரிவித்திருக்கிறார்.